சாதி வெறி பிடிச்சவருங்க கருணாநிதி. என்ன இப்படி குற்றம் சாட்டணும்னு நினைக்காதீங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். அது யாரு? ஒழிப்பு. எத்தனை பேர் இருங்க. ஈவேரா பெரியாருடைய கொள்கைகளை அப்படியே தூக்கி நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் கொள்கை வீரராக வகுக்கக்கூடியவர். அவர் வந்து சாதி வெறியர்னு சொல்றது வந்து அதுக்கான சான்றுகள் என்ன இல்ல. அதனால நம்ம என்ன வேணா பேசலாம். நீங்க பாருங்க, ராமசாமி நாயக்கருடைய நிலைப்பாடு எப்பயுமே 2 பேச்சு இருக்கும். முன்னுக்கு பிறன் முரணா பேசியிருப்பாரு நீங்க எந்த கருத்திலா எடுத்தாலும். அப்ப அவருடைய கொள்கையை உள்வாங்கி இருந்தார்னா கருணாநிதி அவர்கள் அதே ரட்டனாக்கள் தான் பேசியிருக்க வேண்டியிருக்கும். கருணாநிதிக்கு எக்காலத்திலையும் இல்லைன்னா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம்னு ஒரு வாயில வருது. எப்படி வருது? மனசுல சாதி வெறி இல்லாதவா வருது. சாதி வெறி இல்லாதவா தயாநிதி மாறன் வந்து நான் தாழ்த்தப்பட்டவர்னு கேட்டாரு. அந்த குடும்பத்துல இருந்து வந்தவர். சாதி வெறி இல்லாதவா திருமதி கனிமொழி அவங்க தூத்துக்குடியில போய் நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்க? அப்பன் சாதியா அம்மா சாதியா? அங்க இருக்கிற நாடார் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ராசாத்தி அம்மா நம்ம சாதி, அதனால இந்த பொண்ணு நம்ம சாதி பொண்ணுன்னு நினைக்கிறாங்களே. அது எப்படிங்க? தாய் வழி வரணுமா தந்தை வழி வருமா? எப்படி வரணும்? கருணாநிதி என்ன சாதியோ அதே சாதி தானே பொண்ணு இருக்கும். அதே சாதி தானே பொண்ணு இருக்கும். தூத்துக்குடியில ஏன் போய் நிக்கிறாங்க? தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி? 234 தொகுதி இருக்கு. ஏன் மற்ற தொகுதியில நின்று பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அவர்கள் காலத்துக்கு ஏத்த மாதிரி நேரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க மாத்திப்பாங்க, நிறத்தை மாத்திப்பாங்க.